ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு என்ன தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஃபிஷ் குழம்பு, கொஞ்சமாக சிக்கன் 65 எல்லாத்தையுமே ஒரு 1 ஹவர்க்குள்ளே எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிஷ்ஷும் சிக்கனும் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போது மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், காரப்பொடி எல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். சண்டே வந்துட்டு எப்போவுமே ஒரு 1 o'clock மேலே தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி மார்னிங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்து அம்மாவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி தர சொல்லிட்டேன். ஸோ நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை ஈஸி இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் கொஞ்சமாக ஆயிலும் புளி ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் புளிப்புக்காக. அது மாதிரி சேர்க்கும்போது நமக்கு மீனில் வந்துட்டு மசாலா நல்லா ஒட்டி வரும். இதை நல்லா காரம் போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு 1/2 hour கிட்ட ஊறட்டும். நம்ம அடுத்த ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். இப்போது 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு, மஞ்சத்தூள், சிக்கன் 65 பவுடர், அது அப்புறம் மல்லித்தூள், கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து சீரகத்தூள் இதையும் சேர்த்து இதையும் ஊற வச்சாச்சு. இது வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். ரெண்டையும் தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணோன்னா குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு பக்கம் கொஞ்சமாக டீயும் கொஞ்சமாக சாதத்துக்கு குக்கரில் ரைஸும் வச்சுட்டேன். ஒரு 1 hourக்குள்ளே கரெக்டாக எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டேன். நான் 3 பேர் அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் வைக்கிறதுனால ஈஸியாக ரெடி ஆகிடுச்சி. 3 வெங்காயம், ஒரு 3 தக்காளி மாதிரி கட் பண்ணியிருக்கேன். வெந்தயம், கடுகு, வடகம் எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் பூண்டை தட்டி போட்டுட்டு கரைச்சி வச்ச புளியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இந்த பக்கம் சிக்கன் ஊறிடுச்சு. ஸோ எண்ணெய் வச்சு சிக்கன் 65 பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட்டி வானலில் தான் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணும் அப்படின்றனால வச்சுருக்கேன். 3-4 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துருவேன். சிக்கன் எப்போவுமே நீங்கள் பொரிக்கும்போது 10 நிமிஷம் போல் நல்லா வச்சு பொரித்து எடுங்க. உள்ளே வெந்திருக்கும், மசாலா மேலே வேகாமல் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு எண்ணெயோடு இருக்கும். ஸோ எண்ணெய் கொதித்து அதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து எண்ணெய் வடியும். அந்த மாதிரி ஸ்டேஜில் சிக்கன் வெளில எடுத்தால் போதும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு சிக்கன் எண்ணெயிலே இருக்கட்டும்னு விட்டுருங்க. சிக்கன் பார்க்கும்போதே நல்லா டெம்ப்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு காஷ்மீர் சில்லி தான் சேர்த்துருக்கோம், எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. ஆனாலுமே பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஆச்சி சிக்கன் காஷ்மீர் சில்லி தான் யூஸ் பண்ணுறேன். அது நல்லா கலர் கொடுக்குது. இப்போது தோசை தவாவில் எண்ணெய் சேர்த்துட்டு மீன் வறுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குழம்புல வந்துட்டு மாங்காய் அப்புறம் மீன் போட்டு அதை இறக்கி உரமாக வச்சுட்டேன். கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு அடுத்த கேப்பில் மீன் தோசைக்கல் போட்டு இந்த பக்கம் மீன், அந்த பக்கம் வந்துட்டு சிக்கன் 65 ஒரு 1 hourக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 3 மணிக்குள்ளே பாத்திரம் தான் கொஞ்சம் சேர்ந்துருச்சு. அதையும் தைச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடை திறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமிங். ரொம்பவே டேஸ்டியான இது வந்துட்டு ஜிலேபி மீன் சொல்லுவோம் இல்லையா, ஆற்றுல பிடிக்கிற மீன். இது கடல் மீன் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த மீன் வாங்கிட்டேன். இன்றைக்கி குழம்புக்கு மட்டும் கொஞ்சமாக கலப்பு மீன் வாங்கி குழம்பு வச்சுருந்தேன் மாங்காய் போட்டு. எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வந்துட்டு வறுக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தோசை தவாவில் போட்டு பொறுமையாக எடுத்து வைக்கணும். இதுதான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே இது பண்ணுறதுனால அந்த மாதிரி எடுத்தேன். மீன் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. முள் வந்துட்டு ஒரே முள் தான். ஸோ இந்த மீன் பசங்களுக்கு கொடுக்கலாம். சிக்கன் 65 ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு. தேங்க்யூ.